ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது 12th கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கு என்னெல்லாம் படிக்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 1, 2, 6, 7, 11 இந்த 5 சாப்டர் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு சாப்டர் 1 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு கெமிஸ்ட்ரிக்கு. இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே சேர்த்தே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரி சாப்டர் 2க்கான ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது வெறும் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு மட்டும் படிக்கலாமா அப்படின்னா கவலையே வேண்டாம். பப்ளிக் வரையுமே என்னெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, 2026 பப்ளிக்கில் என்னெல்லாம் கேட்க இருக்க அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். டாப்பர்ஸ் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா லைன் பை லைன் உங்களுக்கு ஒவ்வொரு பேஜஸ்லையும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் உடனே ஸ்லோ லேர்னர்ஸ் அச்சோ அவ்வளோலாம் எங்களால் படிக்க முடியாதுன்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்குமே நான் மார்க் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கிறதுல எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கணும். ஸோ அது புக் பேக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டாக இருக்கட்டும், இன்சைடில் இருக்க கொஸ்டின்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் ஸ்லோ லேர்னர்ஸ் படிங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது கண்டிப்பாக இருக்கும். வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் புக் பேக் அண்ட் புக் இன்சைட் ரெண்டுமே சேர்த்து பார்த்துருவோம். டெக்ஸ்ட் புக்கில் சொல்லலைன்னு சொல்லிட்டு யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களோட இங்கிலீஷ் மீடியம் புக்கும் சரி, தமிழ் மீடியம் டெக்ஸ்ட் புக்கும் சரி, 2 புக்குமே எடுத்து உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் நோட் பண்ணி அதில் கண்டென்ட் உங்களுக்கு அந்த கண்டென்ட் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கண்டென்ட் நம்பரும் நோட் பண்ணி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸும் சரி, புக் இன்சைடும் சரி ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் டெக்ஸ்ட் புக்கை கையில் எடுத்துகிட்டு இம்மிடியட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் தான். 2.1.5 கண்டென்ட்டில் இருக்குது. பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேஜ் நம்பர் 29, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேஜ் நம்பர் 33. அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ், முதல் தனிமங்களின் முரண்பட்ட பண்புகள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது 2.1.6 இது இன்சைட் கொஸ்டின், இன்னர்ட் பேர் எஃபெக்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. மந்த இணை விளைவு கண்டிப்பாக எல்லாரும் படிக்க வேண்டிய கொஸ்டின். தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 34 எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 30. 2.1.7ல் ஆலோட்ரோபிசம் இன் பி பிளாக் எலமெண்ட்ஸ், பேஜ் நம்பர் 30 எடுத்துக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 34 எடுத்துக்கோங்க. பி தொகுதி தனிமங்களில் புலவேற்றுமை புறவேற்றுமை வடிவத்துவம். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்தது 2.2.3ல் ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் 32 பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியத்துக்கு, தமிழ் மீடியத்துக்கு 37. ஹைட்ரைடுகள் உருவாதல், இது இன்சைட் கொஸ்டின், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதே 2.2.3ல் யூஸ் ஆஃப் போரான் இருக்கு. ஸோ அதுவுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஸ்லோ லேர்னர்ஸும் படிக்கணும், டாப்பரும் படிக்கணும், சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லலை, இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டாப்பரும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஸோ யூசஸ் ஆஃப் போரான் இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 33ல் இருக்குது, தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 38. போரானின் பயன்கள், போரான் வேற போராக்ஸ் வேற, ஓகே, கன்ஃபியூஷன் வேண்டாம். அடுத்து 2.2.4ல் இது உங்களுக்கு தேர்ட் கொஸ்டினாக வருது. டெக்ஸ்ட் புக்கில் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் இது. தேர்ட் கொஸ்டின், யூசஸ் ஆஃப் போராக்ஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 34ல் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்துக்கு, தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 38ல் இருக்குது. புக் பேக் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். 2.2.5 ஆக்ஷன் ஆஃப் அமோனியா, இதை டாப்பர்லாம் படிச்சுக்கோங்க. அமோனியாவுடன் வினை, இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெக்ஸ்ட் புக்கில் 39ம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு 35ல் இருக்குது. அதே மாதிரி எத்தில் போரேட் டெஸ்ட், அதையும் படிச்சுக்கோங்க. எத்தில் போரேட் ஆய்வு பேஜ் நம்பர் 35 இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 39. ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட், போரிக் அமிலத்தின் அமைப்பு, பேஜ் நம்பர் 40 தமிழ் மீடியம், பேஜ் நம்பர் 35 இங்கிலீஷ் மீடியம். யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போரிக் அமிலத்தின் பயன்கள் கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும். பேஜ் நம்பர் 40 தமிழ் மீடியம், பேஜ் நம்பர் 35 இங்கிலீஷ் மீடியம். ஸோ இதில் டாப்பராக இருக்கவங்க, ஆவரேஜாக இருக்கவங்க ஆக்ஷன் ஆஃப் அமோனியா, எத்தில் போரேட் டெஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட், யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட் எல்லாமே படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட் மட்டும் படிக்க பாருங்கள். இதையாச்சும் படிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து 2.2.8 எடுத்துக்கோங்க. 8 முடிச்சுட்டு அப்புறம் 9 வரேன். அதில் மெக்காஃபி ப்ராசஸ்,
மெக்காஃபி செயல்முறை வெரி 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 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்குறாங்க. இன்சைட் கொஸ்டின் இது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 39ல இருக்கு, தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 44ல இருக்கு. அடுத்து 2.2.9ல ஆலம்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பா இன்சைட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாருமே படிக்கணும். பேஜ் நம்பர் 40ல இருக்கு ஆலம்ஸ். இது வந்து 5 மார்க்ஸ்லயும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ப்ரிப்பரேஷனும் படிக்கணும், ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கணும், யூசஸ் ஆஃப் ஆலம் படிக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா பர்ன்ட் ஆலம் அப்படின்னா வாட் இஸ் பர்ன்ட் ஆலம்னு கொஸ்டின் வரும், சரிங்களா? ஸோ அது ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கேட்பாங்க. ஸோ அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூசஸ் ஆஃப் ஆலம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாவே படிங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து கொட்டேஷன் மார்க் போட்டு கொடுத்துருக்கேன், சரிங்களா? பிராக்கெட் போட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 40ல இருக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு. தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 44 அண்ட் 45ல இருக்கு, சரிங்களா? கன்ஃபியூஷன் வேண்டாம், நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. படிகாரங்கள், தயாரித்தல், பண்புகள், பயன்கள், இது மூணுமே படிக்கணும். பேஜ் நம்பர் 44 அண்ட் 45ல இருக்கு. வெரி 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 இம்பார்ட்டன்ட், எல்லாருமே படிக்கணும். 2.3.3 இது 4th கொஸ்டின். உங்க புக் பேக்ல 4th கொஸ்டின்ல வருது. சங்கிலி தொடராக்கம் பேஜ் நம்பர் 46ல இருக்கு தமிழ் மீடியம். டெண்டன்சி ஃபார் கேட்டினேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 41ல இருக்கு இங்கிலீஷ் மீடியத்திற்கு. மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாரும் படிக்கணும். 2.3.4ல ஆலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். இல்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஃபைட், டைமண்ட், ஃபுல்லரின் இப்படியும் ஃபுல்லா கேட்கலாம். இது பேஜ் நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு 41 அண்ட் 42ல இருக்கு. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர்ஸ் இது படிக்க முடிஞ்சா படிங்க, இல்ல டாப்பர்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா படிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸ்ல கேட்க சான்சஸ் இருக்கு. இன்சைட் கொஸ்டின் கார்பனின் புற வேற்றுமை வடிவங்கள் ஹெட்டிங் கொடுத்துருக்கோம் 2.3.4ல. அதுல வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து வேறுபடுத்துகன்னு கொடுத்துட்டு கிராஃபைட், வைரம், புல்லரின் மூணுமே கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் பேஜ் நம்பர் 47, 48 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸும் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்பயே படிக்க பாருங்க. ஸ்டார்டிங்ல நீங்க படிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இந்த லெசன்ஸ்லாம் நம்ம புதுசாக படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அடுத்தது 2.3.5 இது பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டினாக வருது. ஃபிஷர் ட்ராப்ஸ் சிந்தசிஸ். சாரி, கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. அடுத்து ஃபிஷர் ட்ரோப்ஸ் தொகுப்பு தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 49, இங்கிலீஷ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 44. புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பிள்ளைங்களா. இது 5th கொஸ்டின் புக் பேக்ல இருக்கு. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கேட்பாங்க. அடுத்து 2.3.9 வாட் இஸ் சிலிகேட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின். பேஜ் நம்பர் 48ல இருக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு. தமிழ் மீடியத்துக்கு சிலிகேட்டுகள் என்றால் என்ன பேஜ் நம்பர் 54ல இருக்கு. இதுலயே வந்து டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸும் படிச்சுக்கோங்க. சிலிகேட்டுகளின் வகைகள் இருக்கும் 2.3.9லேயே. ஸோ அதையும் நல்லா படிங்க. அடுத்து 2.3.8ல டைப்ஸ் ஆஃப் சிலிகான்ஸ் படிச்சுக்கோங்க. சிலிகான்ஸ்ல பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 47ல இருக்கு. இது வந்து உங்களுக்கு யூசஸ் ஆஃப் சிலிகான் பார்த்தீங்கன்னா புக் பேக்ல 7th கொஸ்டினாக கேட்குறாங்க. ஆனால் டைப்ஸ் ஆஃப் சிலிகான் புக் பேக்ல இருக்காது. ஸோ அதையும் நீங்கள் படிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸ். பேஜ் நம்பர் 47ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. யூசஸ் ஆஃப் சிலிகான் பேஜ் நம்பர் 48ல இருக்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சிலிகானின் வகைகள் மற்றும் பயன்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 53 அண்ட் 54ல இருக்கு. புக் பேக்ல உங்களுக்கு வெறும் பயன்கள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, வகைகள் கேட்கல. ஸோ நீங்க அடிஷ்னலா வகைகளும் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஆல்ரெடி நான் 1 சொல்லியிருக்கேன், 3 சொல்லியிருக்கேன், 7 சொல்லியிருக்கேன், 5 சொல்லியிருக்கேன். இது போக உங்க புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் படிக்கணும்னா கொஸ்டின் நம்பர் 2, 6, 9, 10, 11, 13, 14, 15, 18 புக் பேக்ல எல்லா கொஸ்டின்ஸுமே மேக்ஸிமம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 கொஸ்டின் மட்டும் தான் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டமாக இருக்கட்டும், குவார்டர்லி, ஆஃபலி, ரிவிஷன் எக்ஸாம்ஸ் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்கும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர், ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லையுமே வந்து இந்த லெசன்ல இருந்து எல்லா கொஸ்டின்ஸுமே மாற்றி கேட்குறாங்க. ஸோ இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பப்ளிக்ல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதில் இருக்க அந்த 8th கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ப்ளீஸ் இந்த 8th கொஸ்டினை மிஸ் பண்ணிடாதீங்க. புக் பேக்ல இருக்க 5 மார்க்ஸ்ல இதுதான் புக் பேக்ல உங்களுக்கு 5 மார்க்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த 8th ஒன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மற்றதெல்லாம் இன்சைட் கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். இன்சைட்ல இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா ஆலம் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா
கிராஃபைட்ஸ், அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஃபைட், டைமண்ட், ஃபுல்லரின் இது பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்சைட் கொஷின்ஸில். அதே போல் யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட் அது படிச்சுக்கோங்க. அது 5 மார்க்ஸில் கேட்க மாட்டாங்க, 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான். என்னடா நிறைய இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். திரும்பவும் சொல்கிறேன், இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்கும் எழுதுனதுனால கொஞ்சம் டீப்பாக எழுதியிருக்கேன். இன்சைட் கொஷின், புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன். ஒரு கண்டென்ட் விடாமல் எல்லா கண்டென்ட்லும் எங்கெங்கே என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அலசி ஆராய்ஞ்சு இன்னைக்கு மார்னிங் ஒரு 11:30க்கு உட்காந்தேன். ஒரு 2 o'clock வரையும் நோட்ஸ் எடுத்தேன். திரும்ப வந்து ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸாக உட்காந்து எல்லா கொஷின் பேப்பரும் எடுத்து அனலைஸ் பண்ணி வெறும் ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஷின் மட்டும் இல்லாமல் ஆஃபலி கொஷின் பேப்பர், ரிவிஷன் கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஆல் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன கொஷின்ஸ் பிள்ளைங்களுக்கு கேட்பாங்க அப்படின்றத டாப் மோஸ்ட் கொஷின்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பப்ளிக் கொஷின்ஸில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அதையும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ சாப்டர் 2ல் நீங்கள் பப்ளிக் வரையுமே இதில் சொன்ன கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு போனாவே தாராளமாக நீங்கள் சாப்டர் 2வை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஓகே, 100% இதுக்கு உத்தரவாதம் நான் கொடுக்குறேன். நம்ம சேனலில் என்றைக்குமே தரமான வீடியோஸ் தான் போடுவோன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். 100% தரமான வீடியோஸ். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. உங்களுக்காக நிறைய வேலை பார்க்குறேன், ஆனால் க்ரோத் கம்மியாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.